நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சந்திரமதியை பலவீனமாக்கிட்டு வரோம். உனக்கு தான்மா கங்க்ராட் சொல்லணும். உன்னோட ஐடியாவால தான் அவன் மாமாவை மாட்ட வச்சோம். என்ன பிரயோஜனம் அங்கிள்? சந்திரமதி அவனை சுட்டு கொன்னு இருக்கணும், இல்லனா வீட்டை விட்டு வெளியில அனுப்பி இருக்கணும். என் போன்ல யாரோ அப்படி பேசி என்ன மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொன்னதும் சந்திரமதி அதை பாதி நம்பிட்டா. அப்படி பேசினது யாருன்னு 10 நாள்ல கண்டுபிடிச்சு சொல்லணும்னு ஆர்டர் வேற போட்டிருக்கா. இங்கதான் சந்திரமதியோட புத்திசாலித்தனத்தை நம்ம பார்க்கணும். அவன் மேல ஏற்பட்ட சந்தேகம் ஊர்ஜிதமாகும் வர அவனை வெளியே அனுப்பக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கா. ஏன்னா அவனை வெளியே அனுப்புறதும் தன்னுடைய ரகசியங்களை வெளியே அனுப்புறதும் ஒன்னும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காமா. என்ன 25 வருஷமா விசுவாசமா இருந்த ஆளு ஒரு நாள் காசுக்கு ஆசைப்பட்டிருக்கான். அதை விட்டு தள்ளி இருக்கலாம் போனா போகுதுன்னு. 1000 தான் இருந்தாலும் தாய் மாமன் இல்லையா? எனிவே அவளுக்கு சந்தேகம் வரும்படிமா வெளியே எழுத்தோம் பாரு இந்த காசு விஷயத்த. அதுதான் நம்ம சக்சஸ். புரியுது அங்கிள். இப்போ என்னோட யோசனை எல்லாம் அந்த ராஜதேவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னுதான். ஏன்னா தன்னை பரம எதிரியா நினைக்கிற சந்திரமதியோட மாமா தான் தனக்கு உதவி பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா அவன் என்ன யோசிப்பான்? இதை தெரிஞ்சுக்கணும்னா ராஜதேவனை பத்திய டீடைல்ஸ் தெரியணும். அதை விட நான் பாத்துக்கிறேன். என்ன இதுல அவனுடைய பையன் வினோத் ரொம்ப இன்வால்வ்டா இருக்கான். அவன் போட்ட புத்திசாலித்தனமான ஒரு பிளானை நான் பார்த்தேன். ஆமா அங்கிள். தான் தோத்து போயிட்டோன்னு தெரிஞ்ச உடனே சந்திரமதி துப்பாக்கி எடுத்துட்டு கிளம்பிட்டா. ஒண்ணு அவன் உயிரோட இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும்னு கத்துனா. அவங்க அம்மா சமாதானப்படுத்தலன்னா இந்நேரம் அந்த ராஜதேவன் கதை முடிஞ்சு போயிருக்கோம் அங்கிள். சொல்ல முடியாது ரஞ்சினி. அவன் முந்திக்கிட்டு அவ கதையை முடிச்சாலும் முடிப்பான். சரி, அது அவங்க விஷயம் விடு. நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் இனிமே. ஏன்னா தன்னை மாட்டி விட்டது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கண்ணை துடியா துடிப்பான், மூடிய பிச்சுப்பான் யாருன்னு கண்டுபிடிக்க. அவன் சந்தேகம் உண்மையிலையும் திரும்பலாம். அவனை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. எதுக்கு சொல்றேன்னா, புத்திசாலியை புத்திசாலித்தனமா நம்ம ஹேண்டில் பண்ணலாமா, ஒரு முட்டாளை ஹேண்டில் பண்ண நாம முட்டாள போயிடக்கூடாது. அதுக்கு தான் சொன்னேன். ராஜதேவன். என்னண்ணா நீங்க? நாங்க உங்ககிட்ட வேலை செய்யறவங்க. உங்ககிட்ட போய் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்கடா. ஏண்டா, உங்களை நம்பி சரக்கு சப்ளை பண்றதா பல ஊர்ல பல பேருக்கு வாக்கு கொடுத்துட்டேன்டா. என்னடாச்சு? ஏன் ஒன்னும் சரக்கு கரெக்டா வரல? சொல்லுங்கடா, கேக்குறல்ல. அண்ணே, ஏர்போர்ட்ல இருந்து ஏர்போர்ட் கடத்துறது ரொம்ப பிரச்சனையா இருக்குண்ணே. ஒரு பக்கம் கஸ்டம்ஸ் டைட் பண்றாங்க, இன்னொரு பக்கம் போலீஸ் ரொம்ப பிரச்சனையா இருக்குதுண்ணே. இப்பெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா புதுசா காது குத்துறீங்க? என்னைக்கு இந்த தொழிலுக்கு வந்தீங்களோ அன்னைக்கு போலீஸ்காரங்க நமக்கு பகையாளி, கஸ்டம்ஸ்காரங்க நம்மளை கஷ்டப்படுத்துவான்னு உங்களுக்கு தெரியாதா? அதை இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்காம இருந்திருக்கீங்கல்ல. இத்தனைக்கும் நமக்கு பிரச்சனை கொடுத்த ரஞ்சினி சஸ்பென்ஷன்ல இருக்கா. அவ என்னைக்கு மறுபடியும் பதவிக்கு வராளோ நமக்கு பிரச்சனை அதிகமாயிடும். இப்படி ஒரு சாதகமான சூழ்நிலையிலும் இந்த காரியத்தை ஒன்னும் உங்களால முடிக்க முடியல. அண்ணே, எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்கண்ணே.
எப்படியோ வேற ரூட்லயாவது நாங்க சரக்கு எட்டுன்னு வந்துடுறேண்ணே. ஒரு வாரத்திலையும் வரலன்னா அண்ணே உங்க முகத்திலேயே முடிக்க மாட்டேண்ணே. உங்க முகத்துல நீங்களே முழிக்க முடியாது. புரியல? உயிரோடவே இருக்க மாட்டீங்க. நம்மளை நம்பி இருக்கிற கஸ்டமர்ஸை போதையிலேயே வச்சிருந்தாதான் நாம போற பாதையில பிரச்சனையே வராது. நம்ம பிசினஸ்க்கு அதான் நல்லது. அண்ணே எப்படியோ உங்களை சரக்கோட தானே நாங்க சந்திப்போம். பார்ட்டிகிட்ட பேசி ஒரு வாரம் டைம் வாங்கி வைக்கிறேன். இந்த முறையாவது சரக்கோட வாங்க. இல்ல அண்ணே ஒரு டீ ஒன்று போடுங்க. வாகுமாரு உட்கார் போடுறேன். ஏய் 2 சிகரெட் கொடு. சிகரெட் இல்லப்பா. ஏய் மச்சான் சிகரெட் இல்லையாண்டா? சரி டீ சாப்பிடுங்க மச்சான். 2 டீ போடியா. விட்றா விட்றா, நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் இவன்ட்ட வாதம் பண்ணிட்டு கூடாது, அப்படி போட்டுறணும். இந்தாப்பா. டேய் அண்ணன் நம்மளை திட்டந்து நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா. இத்தனை வருஷத்துல நம்ம எவ்வளவு பேருக்கு டைமுக்கு சரக்கு சப்ளை பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஆனதே இல்லையாடா? சரி ஆமா எத்தனை ஜெர்கின் வருது? 4டா. 4 ஜெர்கினா? ஆமா. அப்போ இந்த முறை அண்ணன் கட்டத்தை விட அதிகமாகவே சப்ளை பண்ணலாம். ஆமா என்னைக்கு வருது? 4 அன்னைக்கு ராத்திரி வருது. ஹலோ. ஹலோ ரஞ்சனி மேடமா? ஆமா. மேடம் நான் கதிரேசன் பேசுறேன். கதிரேசனா? அதான் மேடம் போன தடவை கூட ட்ரக் ஃபீல்டிங் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தனே. ஓ கதிரேசனா? ஆமா மேடம். ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க மேடம். ஒரு 2 நாள்ல ஆயவரம் பீச்சில் ஸ்மக்லிங் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். இப்பதான் 2 பேரும் அதை பத்தி பேசிட்டு போறாங்க. அதான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இல்ல சார், நான் இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்கேன். அதனால இதுல இன்வால்வ் ஆக முடியாது, ஆகவும் கூடாது. நான் வேணா என் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களோட நம்பரை கொடுக்கறேன். அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுங்க. இல்ல மேடம், மற்றவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. இது வரைக்கும் உங்ககிட்ட தான் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இந்த விஷயத்தை இதோட மறந்துடும் மேடம். சரி சரி, எப்போ எங்க மீட் பண்ணோன்னு நான் காலையில ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி மேடம். ஓகே. மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். கலெக்டர் சார் இருக்காரா? உள்ள ஒரு மீட்டிங்ல இருக்கார் மேடம். நான் வந்திருக்கிறத இன்ஃபார்ம் பண்ண முடியுமா? விஷயம் ரொம்ப அர்ஜென்ட் சொல்லுங்க. சரிங்க மேடம், நீங்க உட்காருங்க, நான் இன்ஃபார்ம் பண்றேன். And the shipment was made on என்ன சொன்னீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் ரஞ்சினி மேடம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவங்கள டிஸ்கஷன்ல இருக்கோம்ல, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. நோ நித்யா, அவங்க என்ன ஆஃபீஸில் பார்க்க வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக பர்சனல் மேட்டராக இருக்காது, அஃபிஷியலாக தான் இருக்கும். நீங்கள் வர சொல்லுங்க. எஸ் சார்.
சார் வர சொன்னாரு. தேங்க்யூ. ஓகே. நீங்க சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ரஞ்சனி வாங்க வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் ரஜினி. உட்காருங்க. சொல்லுங்க ரஞ்சினி, என்ன விஷயம்? சார், நாளைக்கு மறுநாள் ராய்புரம் பீச் பக்கத்துல ஸ்மக்லிங் நடக்க போகுது. இந்த தடவை ஜர்க்கின் மூலமா போதைப் பொருளை கடத்த போறாங்க. அப்படியா? இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்பவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கற இன்ஃபார்மர் கதிரேசன் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி 2-3 கேஸ்ல அவரோட இன்ஃபர்மேஷனை வச்சு நான் மூவ் பண்ணி போதைப் பொருளை கடத்துறவங்கள பிடிச்சிருக்கேன். எஸ் ஐ நோ. சார், இந்த தடவை எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். பிகாஸ் ஐ எம் இன் சஸ்பென்ஷன். நீங்க சஸ்பென்ஷன்ல இருக்கீங்கன்றது அந்த இன்ஃபார்மருக்கு தெரியும். அப்புறம் உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாரு? கான்ஃபிடன்ஸ். என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா நான் அதை பாதுகாப்பா வச்சு தேவையான நடவடிக்கையை எடுப்பேங்கிற ஒரு நம்பிக்கை. உங்களை பத்தி எல்லாம் மிஸ்டர் கதிரேசனுக்கு தெரியாது. அதனால என்கிட்ட அவர் சொல்லிருக்காரு. விஷயத்தை யார்கிட்ட சொன்னா என்ன, நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த கும்பலை பிடிக்கணும். இப்ப அதான் முக்கியம். டிபார்ட்மெண்ட்ல இல்லாம சஸ்பென்ஷன்ல இருக்கிற உனக்கு சமுதாயத்து மேல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறியா? எனக்கு அக்கறை இருக்கிறதுனால தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசரா நினைக்க வேண்டாம். ஒரு சாதாரண ஆளா நினைச்சு நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஆக்ஷன் எடுங்க. உன் சமூக அக்கறைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேலை செய்யறது யார்கிட்ட? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சந்திரமதி கிட்ட. அந்த சந்திரமதி வாண்டட் லிஸ்ட்ல இருக்கா. நித்யா, திஸ் இஸ் தி லிமிட். சம்பந்தம் இல்லாத விஷயங்களை இப்ப பேச வேண்டாமே. இப்ப நாம பேச வேண்டியதெல்லாம் ரஞ்சனி கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அந்த கேங்கை எப்படி அரெஸ்ட் பண்ண போறோங்கிறது மட்டும்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ஜர்க்கின் சம்பந்தப்பட்ட கேஸ்ல ரஞ்சினி இன்வால்வ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நாம இந்த கேஸை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். மிஸ்டர் பாண்டியன், யாரோட ஐடியாவும் எங்களுக்கு தேவையில்லை. மிஸ்டர் விக்ரம், உங்களை அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லல. ரஞ்சனி சொல்றதுல இருந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு புது பிளான் போடுங்க. சார், அவங்களுக்கு விருப்பம் இல்லாதப்போ நான் எதுக்கு சார் ஐடியா கொடுக்கணும்? ஐ நோ they are capable enough. நோ ரஞ்சனி, யூ ஆர் ஜஸ்ட் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் டெல்லிக்கு போறதுனால உடனே கிளம்பிடுவேன். நீங்க சஸ்பென்ஷன்ல இருந்தாலும் சமூக விரோதிகளை பிடிக்கிறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்களை ஒரு சாதாரண மனுஷியா இருந்து சொல்றதுல எந்த தப்புமே இல்லை. நான் சொல்றதுல உங்களுக்கு யாருக்கும் ஆட்சேபம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நோ சார், நோ. குட். ஓகே ஜென்டில்மேன். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். லாஸ்ட் இயர் ஜூன்ல ஒரு ட்ரக் ஃபெடலிங்க நான் பெங்களூர்ல இருக்க மிஸ்டர் ராஜேஷ் இன்னும் 2 ஆட்கள்லாம் சேர்ந்து பிடிக்க போனோம். அந்த கேங்கும் ஜர்க்கின் மூலமா போதைப் பொருள் கடத்துறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை டீடைல்டா இதுல டைப் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரஞ்சினி, கலெக்டர் சொன்னதுனாலதான் நீ சொன்னதை காது கொடுத்து கேட்டோம். உன் அறிவை வச்சு நாங்க சாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. கரெக்டா சொன்னீங்க. ரஞ்சினி, அவங்க ஏதோ உங்க மேல இருக்கிற பொறாமையில பேசுறாங்க. தயவு செஞ்சு அதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க சொன்ன பிளான் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அவங்க பேசுனதுக்காக நான் வருத்தப்படல பாண்டியன். டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் இல்லைனாலும் சமூக விரோதிகளால நம்ம நாடு சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் வந்தேன். என் கடமையை நான் சரியா செஞ்சுட்டேன். இனிமே அவங்களுக்கு என் உதவி தேவைப்பட்டா கூட நான் செய்ய தயாரா இருக்கேன். உங்க திறமைய என்னைக்கு தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனிவே பாண்டியன், தேங்க்ஸ்.
ஓகே அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ